சந்தையடி ஐயா வைகுண்ட சுவாமி கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களை நிர்வாக குழுவினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அன்புடன் வரவேற்கின்றனர். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தனது பணிகளை துவங்கியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தற்பொழுது ஆலோசனையானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து பிரதானமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் 2 மணி நேரம் மேலாக தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். அவருக்கு IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில 3 கோப்புகள்ல அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். அந்த வகையில இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு உண்டான அரசாணை, அது தொடர்பாக அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் மூத்த IAS அதிகாரிகள், அதாவது தலைமைச் செயலாளர் மற்றும் ஏற்கனவே அமைச்சர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறவங்க எல்லாம் உடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லாம் இந்த ஆலோசனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையாகவே நடைபெற்று வருகிறது. காரணம் என்னவென்றால் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பதுதான் அறிவிப்பாக இருக்கிறது. அதே போல இந்த போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைக்காக அதற்கான குழு என்பது உருவாக்கப்படுகிறது. தடுப்பு படை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை உருவாக்கும் நடவடிக்கையாகவும், அதே நேரத்துல சிங்கப்பெண் படையினும் அதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற அறிவிப்புகள் காரணமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையின் காரணமாகவும் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் அடிப்படையில் போதைப் பொருள் நடமாட்டங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்குண்டான அரசனுடைய நிர்வாகம் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கேட்டறிந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கிறார். தலைமைச் செயலகத்துல ஒரு அமைச்சர்களையும் அதே போல தமிழக முதலமைச்சரையும் பல்வேறு IAS IPS அதிகாரிகள் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கு. இந்த ஆலோசனையும் நடைபெற்று வருவதன் காரணமாக 2 மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த ஆலோசனையும் அதே இடையில IAS IPS அதிகாரிகள் மற்றும் முக்கிய விஐபிகள் எல்லாம் வருகை தந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனிடையே அரசு நிர்வாகத்தில் முழுமையாக கையில் எடுத்து அதனுடைய செயல்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொருட்டாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சந்தையடி ஐயா வைகுண்ட சுவாமி கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களை நிர்வாக குழுவினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அன்புடன் வரவேற்கின்றனர்.